ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் 2024 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேம்பெயினாக இந்தியன் டீமுக்கு அமைஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிட்டாரு, விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டாரு, ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது டீமை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜிம்பாப்வே சீரிஸ் இருக்குது. அதில் சுக்மன் கில்லோட தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி போறாங்க. அப்ப அவரு தான் இதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ண போறாரா இந்தியாவை அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹர்திக் பாண்டியா தான் ஃபுல் டைம் T20 கேப்டனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்திருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப்லயுமே அவரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வைஸ் கேப்டன். ஓகே, ஆனா இதுக்கப்புறம் அவர் வந்து கேப்டனா செயல்பட போறாரு. ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் T20 சைடை லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு தான் இந்த வேர்ல்டு கப்புக்கு கேப்டனா போயிருக்க வேண்டியது. ஆனா அவருக்கு இந்த வேர்ல்டு கப்ல, அதாவது 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஒரு இன்ஜுரி நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அவரால் ரெடியாகவே முடியல, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. IPL தான் கம்பேக் கொடுத்தாரு. பட் அதுக்கு இடையில வந்து ரோஹித் சர்மா கிட்ட ஜெய்சா பேசி அந்த ஒரு காம்போ, அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஹித் சர்மா உள்ள வந்தாரு. ஸோ ரோஹித் சர்மா மேபி ஃபைனலா நம்ம போய் இது விளையாண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நடந்த கதை என்ன அப்படின்னா, அந்த வேர்ல்டு கப் 2023 முடிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருப்பாரு. பட் ஆனால் எங்கேருந்தோ ஒரு விஷயம் வந்து அவரை இன்ஜூரி ஆக்கி ஹர்திக் பாண்டியாவை திருப்பி அது ரோஹித் சர்மாவுக்கு அது போய் இப்போ திருப்பி அவரு உள்ள வந்து கேப்டன்சியை எடுத்து ஒரு சில சீரீஸஸ் அவர் கேப்டன்சி பண்ணி அதுக்கப்புறம் IPL விளையாண்டு அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்லையும் கேப்டன்சி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி இந்த சீரீஸுக்கு ரோஹித் சர்மா இருந்திருக்கவே மாட்டாரு. ஆனால் அது என்னமோ காலத்தின் கட்டாயம்னு நினைக்கிறேன், ரோஹித் சர்மா திரும்பி உள்ள வந்துட்டாரு. ஓகே, சரி, நம்ம பேச வந்ததை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜிம்பாப்வே சீரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ரீலங்கா சீரிஸ் இருக்கு, அதுல நம்ம T20 ஆட போறோம். சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு சீரிஸ் இருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் T20 சீரிஸ். பிகாஸ் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ODI அண்ட் டெஸ்ட்டுக்கான இயர். ஏன்னா அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது. ஸோ அது முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த T20 மேட்சஸ் கொஞ்சம் 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 அங்கங்க குட்டி குட்டி சீரிஸாக தான் இருக்கும். பட் அதுக்கு அடுத்து 2026 வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் மறுபடியும் வரப்போகுது இல்லையா, இப்போ அதை நோக்கி தான் அடுத்த பயணம் ஆரம்பிக்க போகுது. எஸ், ஆல்மோஸ்ட் இன்னும் 2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கே ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் சீரீஸா பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துட்டு போனா கரெக்டாக இருக்கும். சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியெல்லாம் அதை வந்து ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு அதுக்கான பிளான்ஸை போடுறதுக்கு தான் இதுக்கப்புறம் வந்து இருப்பாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் அடுத்த வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியா பற்றி பேசணும் அப்படின்னா இந்தியன் டீமோட கேப்டனாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு பதவி இருக்க போகிறாரு T20. ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த IPLல இந்த குஜராத் டீம்லேருந்து மும்பை டீமுக்கு வந்துட்டாராம். அதுக்காக அவரை போட்டு என்ன தாலி அறுத்தானுங்க தெரியுமா. நான் வந்து ஆனால் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே சொல்லிட்டுருக்கேங்க, ஹர்திக் பாண்டியா அப்படி மாறிட்டாரு. அது ஆக்சுவலி அது அஃபிஷியல் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம். அப்போலையுமே நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ யாருக்காவது சம்பள உயர்வு கொடுத்து வேற ஒரு நல்ல கம்பெனி கிடச்சா போக மாட்டோம், அதுக்காக அவரை போட்டு இந்த அளவுக்குலாம் அடிக்க தேவையில்லை சோஷியல் மீடியாஸ்ல நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்னையும் போட்டு அடிச்சிங்க கமெண்ட் பாக்ஸில், அதெல்லாம் வந்து நம்பிக்கை துரோகம் அப்படி இப்படின்ட்டு பார்த்தீங்களா. இப்போ அவரு தான் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. சீரியஸ்லி ஒரு பிளேயர் அப்படிங்கிறவர் வந்து போயிட்டு விளையாண்டுட்டு ஜெயிச்சு கொடுக்குறது அதுவே அவரோட ரொட்டீனாலாம் இருக்கணும்லாம் இல்லைங்க. அவருக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவரும் மனுஷன் தான் எண்ட் ஆஃப் த டேல. ஓகே, அவர் எவ்வளோ விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இந்தியாவில் தன்னோட சொந்த பிளேயரையே பூ பண்ணாங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸப்ட் சென்னைக்கு அவங்க வரலன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான அந்த பூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அவர் அந்த அளவுக்கு கண்டமேனி கலாய்ச்சாங்க. நாய் ஓடுறதை பார்த்து ஹர்திக் பாண்டியான்னு சொல்லி கலாய்ச்சாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப போயிட்டு அவங்களோட ஒய்ஃபோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போயிட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணாங்க. அந்த சின்ன பையன் அவங்களோட குழந்தைய அப்யூஸ் பண்ணானுங்க. இவனுங்களாம் மனுஷங்களா இல்லை அந்த இவர் சொல்கிற மாதிரி நீங்களா உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லை யானை இன கக்குனிச்சாடாங்கிற மாதிரி தான். சீரியஸ்லி அவங்களோட தாட்ஸ், அந்த பேச்சு எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளோ கேவலமாக ஹர்திக் பாண்டியாவை பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணால் அதுக்கு அவருக்கு வேற இன்ஜுரி வேற ஆயிருந்துச்சு. அங்கேருந்து அவர் வந்து ஒரு IPLல ஒரு போர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் வந்து தன்னால் பேட்டிங்லையும் பண்ண முடியும் பவுலிங்லையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டினாரு. T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹர்திக் பாண்டியாவோட ரிடம்ஷனாக இந்த வேர்ல்டு கப் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிடம்ஷனுக்குலாம் மேலே ஏதாவது வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹர்திக் பாண்டியாவுக்கு கிடைச்சிச்சு இந்த வேர்ல்டு கப்பில் அப்படின்னே சொல்லலாம்.
மனுஷன் சும்மா பூந்து விளையாடி பிச்சு பிணைஞ்சு எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னே சொல்லலாம். அந்த கப்பை வாங்கி அவர் என்ன தெரியுமாங்க சொன்னார், நான் ஒரு 1.5 வருஷமாக நான் என்ன கோத்ரூ பண்ணேங்கிறது எனக்கு தான் தெரியும், இன்ஜூரிலேருந்து ஆரம்பிச்சு. ஆனால் இது எல்லாமே என்னோட மக்களுக்காக தான். நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி பல வருஷமாக ட்ரீமில். ஃபைனலி இது அவங்களுக்காகன்ட்டு அவரும் அதான் சொன்னார். எஸ், ஒரு பிளேயரை எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ படுத்திட்டோம். பட் எண்ட் ஆஃப் த டேல அவர் நமக்கு என்ன திருப்பி பண்ணணுமோ அதை வேற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமேலாச்சும் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில தற்குறி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கங்க. கிரிக்கெட் வந்து ஒரு கேம், அது ஒரு ஸ்போர்ட். அதை ஸ்போர்ட்டாக மட்டும் பாருங்க. அதை ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்டு இவன் அங்கே போனான்னு திட்டுறது, அவன் இங்கே கேப்டன் ஆனான்னு திட்டுறது, இவன் ஏன் இந்த டீமுக்கு போனான்னு சொல்றது, இதெல்லாம் வேணாம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டேல அது ஒரு ஸ்போர்ட். அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுவும் நீங்கள் இந்தியன் டீமில் ஏதாவது நடந்து திட்டிருந்தா கூட பரவாயில்லடா, ஐபிஎல்லாம் ஒரு விஷயம்னா அங்கே போயிட்டு நீங்கள் பேசுனீங்க பாருங்க, டே அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. சரி, ஓகே, இதுதாங்க ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகிட்டாரு. அவரோட இந்த ஒரு 1.5 வருஷம் ஜேர்னி பற்றி நம்ம பேசிட்டோம். இதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் அவர் பண்ணணும். திருப்பி போய் கப்படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பட் சும்மாலாம் கப்படிக்க முடியாது. அதுக்கு அடித்தா சமதான், சீரியஸ்லி அதுக்கான எஃபர்ட்டை போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, ஹர்திக்கோட ரிடம்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.